நம்ம இன்றைக்கி வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். Environ Life Science Limited, partnering for life. டைம் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக், சிங்கநல்லூர், கோயம்புத்தூர்லேருந்து டாக்டர் பிரசாத் ஜெயர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து முன்பகுதியில் வந்து முடி இல்லாமல் இருக்கும், சைடில் ப்ளஸ் பின்னாடி மட்டும்தான் ஹேர் இருக்கும். ஸோ அவங்க நிறைய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், நிறைய ஆயிலெலாம் யூஸ் பண்ணி எல்லாமே ஷெட்டப் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு எதுவுமே யூஸ் இல்லாத போது அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஆயில் அப்ளை பண்ணாலும் எது அப்ளை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இவங்க வந்து ஐடியல் கேண்டிடேட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஹேர்லேருந்து நம்ம வந்து அதை எடுத்து முன்னாடி வைக்க போகிறோம். ஸோ இந்த பின்னாடி இருக்கிற ஹேர் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஹார்மோன் இண்டிபெண்டன்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹேர் முன்னாடி இருக்கிறது நம்ம ஏஜ் ஆகும்போது ஃபால் ஆகிற மாதிரி ஃபால் ஆகாது. அது நம்மளோட லைஃப் லாங் ஃபுல்லும் நம்ம கூட தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஹேர்ஸை. ஜென்ரலாக மெடிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதவங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறையா ட்ரீட்மெண்ட் மினாக்சிடில் இல்லைன்னா ஃபினாஸ்டைட் டேப்லெட்ஸு அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பிஆர்பிலாம் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க ஐடியல் கேண்டிடேட் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷனில் மேரேஜுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிடுது. ஸோ காஸ்மெட்டிக் யார் வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்கில் அப்பீலிங்காக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இல்லையே குட் ப்ரொசீஜர். ஜென்ரலி ஒரு வெயிட் ஃபார் 6 weeks, ஒரு 6 வாரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் தெரிகிறதுக்கு. There is no specific reason for hair transplant because the procedure what we are doing is being under local anesthesia. So நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுற ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்கேல்புக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு 24 to 48 hours தான் அது டேக்அப் டைம். ஸோ அதுக்கப்புறம் there won't be any issues. டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறவங்களோட ஹேர் கலர் என்ன இருக்கோ அதே தான் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இடத்துலையும் வரும் நேச்சுரலாக. ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது பேஷண்ட்டுக்கு. இப்போ வந்து நிறைய பேர் கிரே ஹேர் யங் ஏஜ்லேயே வருது. ஸோ அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணாலும் அந்த வளரக்கூடிய ஹேர் கிரே ஹேராக தான் வரும். அதை வந்து கலரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ ஹேர்ஸ் வந்து பிளாக் கலரில் வராது. அது ஆல்ரெடி நம்மளோட ஜெனட்டிக்கில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் அதில் வரும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் 95% ஹேர் ஃபால் இருக்காது. பட் இருந்தாலும் அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 8 months வரைக்கும் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் நம்ம கொடுக்குற மெடிக்கேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்கம் நல்லாயிருக்கும். இப்போது வந்து நமக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லையா, நம்மளோட பாடி அதுக்கு ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற இஷ்யூஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து சிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ப்ரைம் ஸ்கின் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு ஆலோசனை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான டெஸ்ட்லாம் பண்ணி நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் அந்த ப்ரொசீஜர் நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.